சிந்து பைரவி அடுத்த வர எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, அன்னபூர்ணி வந்து திடீர்னு படிக்கட்டில ஏறும்போது மயக்கமுட்டு கீழ வந்து விழுந்துடுறாங்க. இத வந்து ஆறுமுகம் பார்த்துட்டு ரொம்பவே வந்து துடிதுடிச்சு போய் அவங்கள வந்து எழுப்புறாங்க. எல்லாரையும் கூப்பிடுறாங்க. வீட்ல வந்து யாருமே இல்ல. சரி வேற வழியே இல்லன்னு சொல்லிட்டு அவங்கள தூக்கி கார்ல வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, டாக்டர் வந்து அன்னபூர்ணிய வந்து செக் பண்றாங்க. அன்னபூர்ணிய செக் பண்ணிட்டு, "என்னாச்சு டாக்டர்? அம்மாக்கு என்னாச்சு?" அப்டின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க வந்து இதுக்கு முன்னாடி ஒரு தடவ கீழ வந்து விழுந்திருக்காங்க. அப்ப கீழ விழுந்தப்போ அவங்களுக்கு வந்து பிரெயின்ல வந்து பிளட் கிளாட் ஆயிருக்கு. 2 இடத்துல வந்து பிளட் கிளாட் ஆயிருக்கு. அதனால அவங்க வந்து 3 மாசம் தான் உயிரோட இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் ஏற்கனவே பைரவி கிட்ட எல்லாத்தையுமே சொன்னேன். அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லிருங்கன்னு சொன்னேன். ஏன் சொல்லலையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இந்த விஷயம் தெரிஞ்ச ஆறுமுகம் பார்த்தீங்கன்னா, வீட்ல போயிட்டு பைரவி கிட்ட, "அம்மா 3 மாசத்துல இறந்து போக போறாங்க. டாக்டர் வந்து உன்ன சொல்ல சொன்னாங்களான்னு?" கேட்குறாங்க. பைரவி எந்த பதிலுமே சொல்லாம அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆமா அப்படின்னு சொன்னோனே, வேகமா பார்த்தீங்க அப்படின்னா, ஆறுமுகம் பைரவிய வந்து அறைஞ்சிருவாங்க. ஸோ, இதனால பார்த்தீங்கன்னா, பைரவி ரொம்ப ஷாக் ஆயிருவாங்க. இருந்தாலும் இந்த உண்மைய மறைச்சது ரொம்ப பெரிய தப்பு தான். எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்க வேண்டிய விஷயம் தான். பைரவி வந்து இத மறைச்சிருக்க கூடாது. பைரவி வந்து இந்த மாரி இவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கனால தான் புடிக்கலனாலும் ஆறுமுகத்து கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ, இதுக்கப்புறம் என்ன நடக்க போது? பைரவியும் ஆறுமுகமும் சேர்ந்து வாழ்வாங்களா? இல்லன்னா ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க 2 பேரும் பிரிஞ்சுருவாங்களா? என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.